Ankusam Media Cinema Corner 2025 வழங்கும் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். Our main sponsor Black Thunder, ஆசியாவின் #1 தீம் பார்க். அங்குசம் அறம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து பார்க்குறவங்க அங்குசம் அறம் சேனலை உங்களுடைய விருப்பப்பட்டியலில் தேர்வு செய்யுங்க. நியோமேக்ஸ் மோசடி தொடர்பான செய்திகள் மாத்திரமல்லாமல் தமிழகம் முழுவதும் இதுபோன்று பல்வேறு விதமான மோசடிகளால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய அந்த துயர கதைகளையும் ஒரு விழிப்புணர்வு நோக்கில மோசடி செய்திகளையும் தொடர்ந்து நாம் பதிவு செய்துட்டு இருக்கிறோம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். பெரம்பலூரை சேர்ந்த ராமதிலகம் அப்படிங்கிறவங்க, அவங்க நியோமேக்ஸ்ல முதலீடு போடுறாங்க. எப்ப போடுறாங்க? இந்த கம்பெனி வழக்குல சிக்கிற அதே காலகட்டத்துல ஏஜென்ட்டுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி இவ்வளவு ரூபாய் முதலீடு பண்றது அப்படிங்கிறதெல்லாம் முடிவாகி ஒரு 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பணம் போட்டுடுறாங்க. மீதி பணத்தை அடுத்த தவணைகள்ல அவங்க முதலீடு செய்ய தயாரா இருக்கிறாங்க. இந்த இடைவெளியில தான், அதாவது 2023 அந்த ஜூலை மாத தொடக்கத்துல தான் கம்பெனி வழக்குலையும் சிக்குது. அந்த விவகாரம் முக்கியமான இயக்குனர் வீடுகளில் அதிரடி ரைடு, அது போன்ற பிளாஷ் நியூஸ் எல்லாம் ஊடகங்கள்ல வெளியாகுது. அதை பார்த்துட்டு கம்பெனி இது பிரச்சனையில இருக்கு போல, இந்த நேரத்தில் எப்படி நான் முதலீடு செய்யறது அப்படிங்கிற ஒரு அச்சத்தை அந்த பெரம்பலூரை சேர்ந்த ராமதிலகம் முன்வைக்கிறாங்க. அதற்கு பதிலளித்த அந்த ஏஜென்ட் பெருமாள்சாமி அப்படிங்கிறவரு, இது போல கேஸ் எல்லாம் வழக்கமா நடக்கிறது தான், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் கம்பெனியை ஒன்றும் பாதிக்காது, நீங்க நம்பி முதலீடு போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் கம்பெனிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையூட்டி அவர்களிடமிருந்து கணிசமான தொகையை முதலீடாக பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரிஜினல் பாண்டு போய் சேரல. பெருமாள்சாமியை கேட்டோம்னா, நான் பணத்தை கம்பெனியில கட்டிட்டேன், கம்பெனி வழக்குல சிக்கிருச்சு, எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்க, பாண்டு இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு கையை விரிச்சிட்டாரு. இவர்களும் ஒரு வருட காலம் ஒரு தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. நடத்தினதுடைய விளைவா அவர்கள் QR கோடோட ஒரு ரெசிப்டை கைவசம் ராமதிலகத்திட்ட கொடுத்திருக்கிறாங்க. ராமதிலகமும் அந்த ரெசிப்டை நம்பி EOW போலீஸ்ல புகாருக்கு போறாங்க. EOW போலீஸார் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, இது டூப்ளிகேட்டு, இந்த QR கோட்ல எந்த ஒரு போதுமான விவரங்களே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த புகாரை ஏற்க மறுத்துட்டாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு சொன்னா, இந்த பெருமாள்சாமி கிட்ட இருந்து அந்த QR கோடு போட்ட அந்த ரெசிப்டை வாங்குறதுக்காக ராமதிலகம் செய்த முயற்சி என்ன தெரியுமா? தொடர்ச்சியா கேட்கிறாங்க. வெறும் வாய் வார்த்தையில அந்த போலியான ரசீது கூட வந்து சேரல. மாறா உள்ளூர் போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க, என் பணத்தை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. பல்வேறு கட்ட முயற்சிக்கு பிறகு FIR பதிவு செய்யப்படுது. அவரும் ரிமாண்ட் செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்ப அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் கம்பெனியில காசை போட்டுட்டேன், கம்பெனி வழக்குல சிக்கிருச்சு, இந்த வழக்கு EOW போலீசார் முன்பாக விசாரணையில் இருந்துட்டு இருக்குது, அதனால அங்க எப்ப அந்த வழக்கு முடிவுக்கு வருதோ அப்பதான் இவங்களுக்கான பணத்தை நான் செட்டில்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கை கழுவிட்டாங்க. அப்ப பெரம்பலூர் மாவட்ட போலீசாரும் அந்த வழக்கை அதற்கு மேல நகர்த்திட்டு போகல. கேஸ் போட்டாங்க, FIR போட்டாங்க, ஆளை பிடிச்சி ஜெயில போட்டாங்க, அவர் வக்கீல பிடிச்சி பெயில் வாங்கிட்டு வெளில வந்துட்டாரு. விஷயம் முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கும் ஒரு பெயரளவுக்கான ஒரு QR கோடு வச்ச ஒரு ரசீதை கொடுத்துட்டாங்க. நம்ம QR கோடு இருந்துட்டா அது ஒரு ஜெனியூனான ஒரு டாக்குமெண்ட் போல அவர்கள் நினைத்து தலையில மிளகா அரைச்சிருக்கிறாங்க. ராமதிலகம் சந்திக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி நேரத்துல ரொம்ப கவனிக்கத்தக்கது, கம்பெனி வழக்குல சிக்கன சமயத்துல FIR விழுந்ததுக்கு பிறகு ராமதிலகம் பணம் போட்டிருக்கிறாங்க, பணத்தை வாங்கி இருக்கிறாங்க. வாங்கினது யாரு? பெருமாள்சாமியும் கிருஷ்ணவேணியும் 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு ஏஜென்ட்டா இருந்து அந்த பணத்தை வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இந்த புகார் மாவட்ட போலீஸ் அலுவலகத்திலையும் FIR ஆயிருக்கு. அங்க கேட்டா EOW போலீஸ்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அங்க சொல்லிடுறது. EOW போலீஸார்ட்ட போய் அணுகணும் அப்படின்னோம்னா, நீங்க தான் இதற்காக தனியா நீங்க ஒரு வழக்கு போட்டுட்டீங்கல்ல, இதுக்கு ஒரு தனியா நாங்க ஏற்கனவே இந்த கேஸ்ல உங்க பேர்ல ஒரு FIR பதிவானதுக்கு அப்புறம் நாங்க தனியா ஒரு FIR போட முடியாது, இந்த வழக்குல சேர்க்க முடியாது, நீங்க அங்கேயே உங்களுடைய தீர்வை தேடிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி EOW போலீசாரும் அவருடைய புகாரை வாங்காம திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. ராமதிலகம் தன்னை ஏமாற்றினதா சொன்ன அந்த பெருமாள்சாமியும் கிருஷ்ணவேணியும் யார் தெரியுங்களா? இந்த வழக்குல ஒரு முக்கியமான ஒரு கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய அஸ்டோனியா ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய இயக்குனர் ராஜ்குமார் வகையரா தான். அந்த ராஜ்குமாரனுடைய உறவு வகையில தங்கச்சி முறை உள்ளவங்க தான் அந்த கிருஷ்ணவேணி. சித்தப்பா பொண்ணும் பெரியப்பா பொண்ணும், மொத்தத்துல அவங்க எல்லாமே ஒரு கூட்டு. இவங்களை கேட்டா நான் கம்பெனில கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அவங்க அதற்கு கொடுத்த ரெசிப்டை EOW போலீஸ்ல காமிச்சோம்னா அது டூப்ளிகேட், இதுல ஒண்ணுமே கிடையாது, இது போல யார் வேணாலும் ஒரு QR கோடை போட்டு ஒரு பேரை போட்டு ஒரு ரசீதை உருவாக்க முடியும்
இதை எப்படி நாங்க ஆவணமாக ஏற்றுக்கொண்டு உங்க புகாரை நாங்க வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.